நீங்க ரெகுலரா ஜங்க் சாப்பிட்ற ஆளா இருந்தா இந்த பிளட் டெஸ்ட்டை எடுத்துருங்க. உங்க பிளட் வெசல்ஸ்ல எவ்வளவு தூரம் இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியா இருக்குன்னு தெரியும். ஹை சென்சிட்டிவிட்டி சிஆர்பி டெஸ்ட். சிஆர்பின்றது உங்க லிவர் உங்க பாடியில ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அப்ப ரிலீஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ். சோ இந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்க பாடியில எவ்வளவு தூரம் இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா 3க்கு மேல இருந்துச்சுன்னா சிவியரா இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே 1 to 3 இருந்துச்சுன்னா மாடரேட் இன்ஃப்ளமேஷன் அர்த்தம். அதே லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா லோ ரிஸ்க்னு அர்த்தம். இதை நான் ஏன் உங்களுக்கு முக்கியமா சொல்றேன்னா 8 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஸ்மோக்கர்ஸ், நிறைய ஜங்க் சாப்பிட்றவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியா இருக்கும். இன்ஃப்ளமேஷன் அதிகமாச்சுன்னா அதுதான் உங்க ஆர்டரிஸோட வால்ஸை உடைக்கும். அதுக்குள்ளதான் கெட்ட கொலஸ்ட்ரால் போகும், அத்திரோஸ்க்ளரோசிஸ் ஜாஸ்தி ஆகும். அதுதான் உங்க ஹார்ட் அட்டாக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ட்ரி கேட்டே. இந்த கேட்டுக்குள்ள போற பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த கேட்டை திறக்காம பாத்துக்கிறது. அதுதான் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்றது. சோ ராஜா, அடுத்த வாட்டி நீ ஜங்க் சாப்பிட வாய் திறக்கும் போது நீ உள்ள இன்னொரு கேட்டையும் திறக்கிறன்றதை ஞாபகம் வச்சுக்க.